ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெயில்டெல் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிட்டட்லேருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அட் ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அதாவது இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா அப்ரெண்டிஸாக தான் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் டிப்ளமோ இன்ஜினியர்ஸ். ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ். இந்த ஃபீல்ட்லலாம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, கேரளான்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரெயினர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 68. டூரிங் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க. 1 இயர் மட்டும் அப்ரெண்டிஸாக இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்களுக்கு 40,000, டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் முடித்தவங்களுக்கு 12,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ரெகுலர் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபுல் டைம் ரெகுலர் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லை மினிமம் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. பிரான்ச்சஸ் எந்தெந்த பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில் இன்ஜினியரிங், ஐடி, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், எனி அதர் காம்பினேஷனில் இன்ஜினியரிங்லலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் பார்த்திங்கன்னா 18 to 27 இயர்ஸ். அதாவது 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் கொடுக்குற ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட லாஸ்ட் டேட் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 11th January 2021 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தவங்களும் இல்லைனா பார்ட் டைமில் பிஇஓ டிப்ளமோ படித்தவங்க இது நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை பண்ணுறதுக்கான சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்னென்ன பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, அதோடய ஃபார்மெட் பிடிஎஃப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடய சைஸ் லெஸ் தேன் 1 MB, 1 MBக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ப்ரொஃபஷ்னல், ஓவரால் மார்க் ஷீட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. இன்டர்னல் காப்பி நாட் அலோட். அதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண அந்த காப்பி நாட் அலோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபார்மெட்னு பார்த்திங்கன்னா பிடிஎஃப். சைஸு பார்த்திங்கன்னா இதுவும் 1 MBக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதோட ஃபார்மெட் பார்த்திங்கன்னா ஜேபிஇஜி அந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சைஸ் 20 KB இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் வெப்சைட் கீழே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்து யாரெல்லாம் எலிஜிபிளோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன பண்ணணும், கிளிக் ஆன் அப்ளை பட்டன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.